உலக வரைபடத்தை பார்த்தால் பலருக்கும் ஒரு எண்ணம் வரும், பெரிய நாடுகள் தான் உலகத்தை கட்டுப்படுத்துகின்றன என்று. ஆனால் உண்மையில் உலக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சில நாடுகள் மிகச் சிறிய நாடுகள்தான். உதாரணமாக கத்தார். பரப்பளவில் இது ஒரு சிறிய நாடு, ஆனால் உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளங்களில் ஒன்றை இது கட்டுப்படுத்துகிறது. இந்த எரிவாயு காரணமாக பல பெரிய நாடுகளும் கூட இந்த நாட்டுடன் நெருங்கிய உறவை வைத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. அடுத்த உதாரணம் சிங்கப்பூர். சிங்கப்பூர் இது ஒரு சிறிய தீவு நாடு, ஆனால் உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக மையங்களில் ஒன்றாக உள்ளது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் செல்லும் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இந்த பகுதியை கடந்து செல்கின்றன. அடுத்ததாக பார்க்கலாம் ஐக்கிய அரபு இராச்சியம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஒரு காலத்தில் இது பெரும்பாலும் பாலைவனம், ஆனால் இன்று உலக முதலீடு மற்றும் வணிகத்தின் முக்கிய மையமாக மாறியுள்ளது. அதில் முக்கியமான நகரம்தான் துபாய். உலகம் முழுவதிலிருந்தும் முதலீடுகளை ஈர்க்கும் ஒரு பெரிய வர்த்தக மையம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? உலக அரசியலில் ஒரு நாட்டின் அளவு மட்டும் சக்தியை தீர்மானிக்காது. அதன் இடம், வளங்கள் மற்றும் திட்டமிடல் தான் அந்த நாட்டின் உண்மையான சக்தியை தீர்மானிக்கிறது. அதனால்தான் உலக வரைபடத்தில் சிறியதாக தோன்றும் நாடுகளே சில நேரங்களில் உலக அரசியலில் மிகப்பெரிய விளையாட்டை நடத்துகின்றன.